அழகான காட்டின் அருகே ஒரு சிறிய குழியில் முயல் குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்தில் குட்டி முயல் ஒன்று இருந்தது. அதன் பெயர் மின்னல். மின்னல் மிகவும் சுறுசுறுப்பானது. ஆனால் ஒரு பெரிய குறை இருந்தது. அது பெற்றோர் சொல்வதை கேட்க. மின்னலே, இன்று நீ குழியை விட்டு தூரம் போகாத. எங்களுடன் இருந்தால்தான் பாதுகாப்பு. எப்போ இப்படித்தான் பயமுறுத்துறாங்க? நான் பெரியவன், எனக்கு எதுவும் ஆகாது. பெற்றோர் கவனிக்காத நேரத்தில் மின்னல் குழியிலிருந்து வெளியே தாவி ஓடிவிட்டது. பச்சை புல், அழகான பூக்கள், வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் பார்த்து மகிழ்ந்தது. ஓடியபடியே காடுக்குள் இன்னும் ஆழமாக சென்றது. அப்போது திடீரென்று ஒரு புதருக்குள் இருந்து நரி வெளியில் வந்தது. மின்னலின் கால்கள் நடுங்கின. ஓட முயன்றது. ஆனால் வழி தெரியவில்லை. மரம், முள், பெரிய கற்கள் எல்லாம் பயமாக தோன்றின. அம்மா, அப்பா! ஆனால் யாரும் இல்லை. அதிர்ஷ்டவசமாக அருகில் இருந்த பெரிய மரத்தின் வேர்களுக்குள் ஒளிந்தது. நரி சில நேரம் சுற்றி பார்த்துவிட்டு போய்விட்டது. மின்னல் பயத்தில் நடுங்கியபடியே அமர்ந்தது. அப்போதுதான் பெற்றோர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. சிறிது நேரம் கழித்து பெற்றோர் மின்னலை தேடி வந்தார்கள். மின்னலை கண்டதும் அவர்கள் கண்களில் கண்ணீர். மின்னல் அவர்களை பார்த்ததும் ஓடி வந்து கட்டிப்பிடித்தது. இனி நான் உங்கள் பேச்சை கேட்காமல் இருக்க மாட்டேன். அது கேட்டதுக்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆம், நாங்கள் எப்போதும் உன்னை நேசிக்கிறோம். அன்று முதல் மின்னல் பெற்றோர் சொல்வதை கவனமாக கேட்டது. பெற்றோரின் அறிவுரை நம்மை பாதுகாக்கும் கவசம் என்பதை அது உணர்ந்தது. மொரால்: பெற்றோர் சொல்வது நம்மை கட்டுப்படுத்த அல்ல, பாதுகாக்கவே.